ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்டைலில் முருங்கைக்கீரை குழம்பு தான் வைக்க போகிறோம். அது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. துருவின தேங்காய் 1 கப்பு, மல்லி, சீரகம், மிளகாய், வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை இன்றைக்கி, அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக நம்ம துவரம் பருப்பு எடுத்து வச்சுக்கிறோம். அது எல்லாத்தையுமே அப்படியே செலவுன்னு சொல்லுவோம்ல, செலவு ரசம் வைப்போம்ல, எல்லாமே பச்சையாக அரைச்சி வைப்போம்ல, அதே மாதிரி தான் இதையும் பச்சையாகவே நம்ம அரைச்சிக்கிறோம். வறுக்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே நம்ம நல்லாவே பச்சையாக அரைச்சிக்கிறோம். எல்லாம் கொஞ்சம் அரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறமா அந்த துவரம் பருப்பை வந்து நம்ம அது கடைசியில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கிறோம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கிறோம். எனக்கு இந்த மாதிரி எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் இந்த மாதிரி மண் சட்டியில் சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 அண்ணம் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமாக சமையல் பண்ணுறேன் அப்படின்னு இந்த மாதிரி மண் சட்டியில் தான் செய்வேன். புளிக்குழம்பு, அப்புறம் இந்த மாதிரி அரைச்சி வைக்கிற குழம்பெல்லாம் வந்துட்டு நான் இந்த சட்டியில் தான் பண்ணுவேன். ஒன்றுமே இதில் போட வேண்டாம். நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா எல்லா இலையும் ஒரே மாதிரி இருக்கனால கருவேப்பிலை போடுறது நல்லது தான். அதையும் சேர்த்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க கீரைன்னு நினச்சி. நான் வந்து கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு அப்படியே நான் அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதை அப்படியே இதில் வந்து நான் ஊற்றிடுவேன். ஊற்றினதுக்கப்புறமா நம்ம இதில் எதுவுமே போட மாட்டோம். ஏன்னா எல்லாமே முன்னாடியே நம்ம அரைச்சிட்டோம். மிளகா, தக்காளி எல்லாமே அரைச்சிட்டோம். இதில் நம்ம சாம்பார் பொடியோ இல்லை வேறு எந்த ஒரு பொடியுமே நம்ம இதில் சேர்த்த மாட்டோம். அரைக்கும் போதே மொத்தமாகவே எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிட்றோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு குழம்பு ஏன்னா இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். அதனால் நம்ம வந்து ரொம்ப கெட்டியாக வச்சுட்டா ரொம்பவே சுண்டிடும். அதனால் நம்ம ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் போட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா அந்த பச்சை மணம் போகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து அதை கொதிக்க விடணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீரையெல்லாம் கழுவி வச்சிடலாம். சில பேர்த்துக்கு பொரியலே சாப்பிட்ருக்கறக்கு பதிலாக அப்புறம் சில பேர் பருப்பில் போட்டு சாப்பிடுவாங்க. சில பேர்த்துக்கு அது பிடிக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் அரைச்சி வைக்கிற குழம்பு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பருப்பு சாம்பார் அந்த மாதிரிலாம் பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி கீரையில் வந்து இந்த மாதிரி தேங்காயில் அரைச்சி இந்த மாதிரி கீரை குழம்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எனக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச குழம்பு இதுதான் சொல்லலாம். வெண்டைக்காய் குழம்பு, முருங்கைக்கீரை குழம்புன்னா அது என் அம்மா வந்து ஊட்டி விடுவாங்க எனக்கும் என் தம்பிக்கும் ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு சாயங்காலம் நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஒரு உருண்டை மாதிரி தருவாங்க. எவ்வளோ சாப்பிட்றோன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் நான் ஊருக்கு போனேன்னா எங்கள் அம்மா எனக்கு ஒரு 2வது நாள் 3வது நாளெல்லாம் நான் கேட்காமையே போய் முருங்கை மரம் எங்கள் வீட்டில் இருக்குது, போய் பறிச்சுட்டு வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. எல்லார் வீட்லேயும் முருங்கைக்கீரை இருக்கிறனால தாராளமாக நம்ம வந்து அதை வாரத்தில் ஒரு 2 வாட்டியாவது நம்ம எடுத்துக்கணும். இந்த ஜாடி பார்த்திங்கன்னா நான் வந்து ரிலையன்ஸ்லேருந்து வாங்கினேன். ரிலையன்ஸ் ஸ்மார்ட்லேருந்து வாங்கினேன். 19 ரூபா தான் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்லாம் அப்படி ஒரு பைத்தியம் நான். இந்த மாதிரி எது போட்டு வைக்கிறேனோ இல்லையோ இந்த மாதிரி வாங்கிக்குவேன். விலை அதிகமாக வாங்க மாட்டேன். இந்த மாதிரி 20 ருபீஸ்க்குள்ளே மேக்ஸிமம் மீஷோவில் வாங்குவேன். ஏன்னா மீஷோவில் கம்மியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டிமார்ட்லேயும் கம்மியாக இருக்கும். இந்த வாட்டி டிமார்ட் போகலான்னு போனோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்கள் ஊரில் வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட் வந்தனால நாங்கள் வந்து சரி இங்கே உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம். ஆனால் எனக்கு டிமார்ட் அளவுக்கு இது இல்லை. அதனால் கண்ணாடி பாட்டில்ஸ் மட்டும் கொஞ்சம் விலை கம்மியாக வச்சுருந்தாங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இது பார்த்திங்கன்னா 79 ரூபா தான். ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் கீரையெல்லாம் கழுகி வச்சுட்டு பாக்கி வந்து உரித்து இந்த கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து செஞ்சுக்குவேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் இல்லை. எங்கள் சொந்த வீட்டில் இருக்குது. நாங்கள் இப்போ ரெண்ட் ஹவுஸில் இருக்கோம். ஊருக்கு போகும்போதெல்லாம் நாங்கள் பறிச்சுட்டு வந்துடுவோம். அம்மா வீட்லேயும் இருக்குது. இது எங்கள் ரெண்ட் ஹவுஸ்ன்றனால கீரை வந்து நாங்கள் வந்து ஊர்லேருந்து ஹஸ்பண்ட் கொண்டு வந்தார். ஊருக்கு போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்தார். அதனால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் நாங்கள் இதை. அவ்வளோதாங்க. நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இந்த கீரையை கழுகி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை நல்லா அலாசிட்டு இதில் போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்கக்கூடாது.
உள்ளே போட்டுட்டு அந்த சூட்டுக்கே பார்த்திங்கன்னா அந்த கீரை வந்து நல்லாவே வெந்துடும். அதனால் இப்போ நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நான் கலக்கி விட்டுட்ருக்கேன். அப்புறம் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம கீரை குழம்பு வந்து ரெடி. பசங்கள்லாம் சாயங்காலம் வந்தாங்கன்னா கொஞ்சம் சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு ஊட்டி விட்டுடலாம். மேக்ஸிமம் இதை வந்து நம்ம லஞ்சுக்கெலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்கள ஏதாவது விளையாட வச்சுட்டு ஒரு வாயாக ஊட்டி விட்டுட்டோம்னா சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நான் வந்து காலையில் பசங்களுக்கு வந்து நம்ம அது என்ன சோயாவை வந்து நல்லா இது பண்ணி வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். கார்ன்ஃப்ளவரு அப்புறம் மிளகா பொடி அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். பாக்கி வந்து சரி லஞ்சுக்கு நம்ம பொரிச்சுக்கலாம். மேக்ஸிமம் நான் பொரிச்சது வந்து கொடுக்கவே மாட்டேன். என் பொண்ணு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டனால நான் இன்றைக்கி செஞ்சு கொடுத்தேன். எங்களுக்கும் இன்றைக்கி அதுதான்